அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாத தடையாக இருப்பது கசப்பாகவே இருக்கிறது. அப்போ நான் எந்த தவறும் செய்யலை, ஆனால் எனக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள், என்னை எதிர்க்கிறார்கள் அப்படின்ற காரணத்தினால அதனால் கசப்பை நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஒருவர் மீது ஹேட்ரடோ இல்லை வெறுப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நமக்கு உலகத்தின் பார்வையில் இது சரியான காரியமாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்கிறதுனா, அந்த கசப்பான வேர் முளையாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறது. அப்போ அந்த கசப்பை நம்ம உடைக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய கனியில் வளர்களாக மாறணும். நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் ஆவிக்குரிய கனிகளில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக நமக்குடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நமக்குள்ளே டெவலப் ஆன முக்கியமான கேரக்டராக அது மாறி. அதனால தான் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், துரோகமாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் பொழுது அவர்களை மன்னியுங்கள். அவர்களை கர்த்தரிடத்தில் விட்டுவிடுங்கள். கர்த்தர் அவரை பார்த்து கொள்வார்கள். நீங்கள் சமாதானத்தோடு போங்க.